வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ஒரு அழகிய தடம். இந்த சுவடுகளை தொடர நீங்கள் தயாரா? இனிய வணக்கம். இது உங்கள் வாழ்க்கை சுவடுகள். நான் உங்கள் உமா மகேஸ்வரி. தென் திருவேணி சங்கமம், தென்னகத்தின் காசி என போற்றப்படும் பவானி சங்கமேஸ்வரர் கோவில் பற்றி இப்போது நாம் பார்ப்போம். ஈரோடு மாவட்டம் பவானியில் காவிரி, பவானி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமிர்த நதி என 3 நதிகள் கூடும் இடத்தில் அமைந்துள்ள பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோயில் மிகச்சிறந்த பழமையான பரிகார தலமாகும். வேதநாயகி அம்மன் உடனுரை சங்கமேஸ்வரர் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கும் இக்கோயிலில் ஆதிகேசவ பெருமாள் சந்நிதியும் அமைந்து சைவம் வைணவ ஒற்றுமைக்கு சான்றாக விளங்குகிறது. இலந்தை மரம் இங்கு தலவிருட்சமாக உள்ளது. வேதமே மரவடிவெடுத்து வந்திருப்பதாக மரபு. இக்கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்ற நம்பிக்கை மக்களிடையே உள்ளது. மேலும் இக்கோயிலில் உள்ள அமுதலிங்கத்தின் பானப்பகுதியை எடுத்து இடையில் வைத்துக்கொண்டு ஆவுடையாரை வலம் வர குழந்தை இல்லாதவர்களுக்கு மகப்பேறு ஏற்படும் என்பதும் மக்களின் நம்பிக்கை. பரிகார தலமான இங்கு பித்ருதோஷம், நாகதோஷம் நீங்க பக்தர்கள் கூடுதுறையில் நீராடி வழிபடுகின்றனர். 1804ஆம் ஆண்டில் கோயம்புத்தூரில் ஆட்சியராக இருந்த வில்லியம் காரு ஆபத்து வேளையில் தன்னுயிரை காப்பாற்றியதற்காக இக்கோயில் அம்மனுக்கு காணிக்கையாக அளித்த தந்தக்கட்டில் ஒன்று இன்றும் இங்கு உள்ளது. அதில் அவரது கையொப்பமும் காணப்படுகிறது. ஆடி 18, சித்திரையில் 13ஆம் நாள் தேர் திருவிழா போன்றவை வெகு சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகின்றன. இந்த தலம் வெறும் ஆன்மீகம் மட்டும் அல்ல, நம் வரலாற்றின் சுவடு. இங்கிருக்கும் இறைவனை வழிபட்டால் தீராத நோய்களும் தீரும் என்பது ஐதீகம். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு புதிய தொடக்கம் வேண்டுமென்றால் இந்த சங்கமத்திற்கு ஒரு முறை வந்து செல்லுங்கள். இது நம் மண்ணின் அடையாளம். என்னோடு இந்த பயணத்தில் இணைந்தமைக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அழகான சுவடுகளில் இணைந்திருப்போம்.